பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற 2014 இன்று வரை கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை தரம், அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 23 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். எப்படி வந்தாங்க? வெறுமனே அவங்களோட வாழ்க்கை தரம் இப்படி மாறி இருக்குன்னு பேப்பர்ல எழுதி வச்சதை சொல்லல. அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய சுகாதாரம், அதிலும் பெண்களுக்கு கழிப்பிட திட்டம், 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பிடங்கள், ஒரு வீட்டுக்கு அடிப்படையா குறிப்பா அதிலும் பெண்களுக்கு சமையலறையை அவர்கள் விரும்புகின்ற இடமாக மாற்றுகின்ற கேஸ் இணைப்புகள், அதே போல 11 கோடிக்கு மேல. இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டங்களுமே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கான மக்களை நேரடியாக அந்த பலன் சென்று சேர்வதற்கு அவருடைய அத்தனை திட்டங்களும் உதவிகரமாக இருந்த காரணத்தால இத்தனை மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு பிரதமர் மோடி அவர்கள் காலத்தில் தான் நெடுஞ்சாலைகளாகட்டும், விமான நிலையங்களாகட்டும், ரயில்வே நிலையங்களாகட்டும், துறைமுகங்களாகட்டும், அவை ஒவ்வொன்றுமே ஒரு புதிய மைல்கல்லை எட்டியிருக்கின்ற சூழலை கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்க முடியும். இவை இல்லாமல் விவசாயிகளுக்கென்று நேரடியாக வங்கி கணக்கில் வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டத்துல இன்று ஏழை விவசாயிகள் யாருக்கும் ஒரு பைசா லஞ்சம் கொடுக்காம டெல்லியிலிருந்து கிடைக்கிறத நேரடியாக பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாள் ஆயிடுச்சுன்னா அவங்களோட அக்கௌண்ட்ல நேரா பணம் வருது, வேற எங்கேயும் போய் அவங்க நிக்க வேண்டாம். டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ் அப்படிங்கிறதுல இன்று உலக நாடுகளுக்கே இந்தியா எடுத்துக்காட்டாக இருக்குதுன்னு சொன்னா அதற்கு காரணம் பிரதமர் மோடி அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியா திட்டம். இன்று கிராமப்புறங்கள் எல்லாம் கூட இன்டர்நெட் சேவைகள் கிடைக்கிறது, தரமான சேவைகளா இருக்கு. அதனால இன்னைக்கு எங்க போய் பார்த்தாலும் வீட்டுல மட்டும் இல்ல, வீட்டுல 4 பேர் போனா 4 பேர் கையில போனை வச்சுட்டு தான் உட்காந்துருக்காங்க, போனை பார்த்துட்டு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா ஒருத்தர் பேசுறது கூட இப்ப பார்க்க முடியல, எல்லாரும் கையில போனை வச்சுட்டு போனை நோண்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இது நல்லது இல்ல அப்படின்னு இருந்தாலும் டெக்னாலஜியோட வளர்ச்சி இன்று எல்லா தரப்பு மக்கள் கிட்டும் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி பெண்களுக்கு அதிகாரம் கொடுப்பது, 50% இடஒதுக்கீடு இன்றைக்கு மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 33% இடஒதுக்கீடு இத்தனை வருட காலம் நிலுவையில் இருந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை அமுல்படுத்துவதற்கு இன்று எதிர்கட்சிகளுடைய நாடகத்தால், அவர்களுடைய எதிர்ப்பினால் அந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நம்ம புதுசா நிறைவேற்ற முடியல.